ஐடி ஃபைல் பண்ணுறதுனா என்ன, அதில் என்னென்ன இருக்குது? எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட், அதாவது பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட்ஸில் தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும். பர்சனல் அக்கௌண்ட்ஸில் லோன் சம்மந்தப்பட்டது அல்லது அவங்களுடைய பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் அதில் பண்ணணும். அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பற்றி தெரியும். பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஓனருக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு பேன் வச்சிருக்கவங்களுக்கு 2 பேங்க் டிரான்சாக்ஷன்ஸுமே வந்துட்டு அவங்களுடைய ஒரே ஒரு பேனில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்தோ அல்லது ஜிஎஸ்டியில் இருந்தோ கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது உங்களுடைய பிசினஸ் உடைய இன்கம் தான் நீங்க டாக்ஸ் குறைக்கிறதுக்காக நீங்க இதுல கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா நம்மளால அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸ்ல நடக்கணும் ப்ராப்பரா. இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுனால எல்லாத்தோடையும் ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ஜிஎஸ்டியும் சரி, இன்கம் டாக்ஸும் சரி, மற்ற சில விஷயங்களுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் என்ன இருக்கோ அதை தான் இன்கம் டேக்ஸ்லையும் காட்டணும். மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இதுல இருந்து நீங்க இதுல மிஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல நோட்டீஸ் வரும், இன்கம் டேக்ஸ்ல மிஸ் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டியில் நோட்டீஸ் வரும்.